வெல்கம் டு காரைக்குடி அக்னிஸ் ரெசிபீஸ். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் தெரியுமா? பிளைன் குருமா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிளைன் குருமா பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்குவோம். தேங்காய் கசகசா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அதோடையே அரைக்கும் போதே சீரகம் மிளகு ஆட் பண்ணி அரைச்சிடணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை ஒரு கிராம்பு இலை வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது வந்து சிக்கன் மசாலா. இந்த குருமாவுக்கு வந்து நீங்கள் சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், வெங்காயம், இஞ்சி பூண்டு, சீரகம் மிளகு இதை இப்போ பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் கசகசா அதையும் அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். கடையில் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. சோம்பு பட்டை இலை கிராம்பு அதெல்லாம் நான் சேர்க்க போகிறேன். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் எல்லாம் பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி பேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான பொடியெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போதும். அப்புறம் வந்து சிக்கன் மசாலா இது 1.5 ஸ்பூன் போதும். அப்புறம் கொஞ்சம் உப்பு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து வதங்கிருச்சு. இப்போ இதுலேயே வந்து நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ குருமாவுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். வத்துற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் கொத்தமல்லியே இதில் ஆட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பிளைன் குருமா ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிளைன் குருமா சூப்பராக வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.